ஹாய் ஹலோ வெல்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போற மூவி ரிவ்யூ வந்து அப்சஷன். இந்த மூவியை பார்த்தாலே தெரியுது இது வந்து ஒரு லவ் ஸ்டோரி கிடையாது, ஒரு சைக்கோ த்ரில்லர் மூவி அப்படின்னு. ஒரு மனுஷனோட ஆசை, பொசசிவ்னஸ், கண்ட்ரோல் மென்டாலிட்டி இப்படிலாம் இருந்தால் ஒரு மனுஷன் எந்த அளவுக்கு டேஞ்சரஸாக போவான் அப்படிங்கிறத வந்து இதில் அவ்வளோ அழகாக காமிச்சிருக்காங்க. ஸோ இதை பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி திஸ் இஸ் விஜய் நித்யஸ்ரீ And this is Vijay Ramya. வெல்கம் டு Mesmerize Production. One wish will love. You only get one wish. I wish Nikki Freeman loved me more than anyone in the entire world. டேரக்டர் பற்றி பேசணுன்னா இந்த மூவியை வந்து ரொம்ப அழகாகவே எடுத்து கொண்டு போயிருக்காங்க. ஒவ்வொரு செகண்டுமே நம்ம அவ்வளோ அந்த பொண்ணோட சவுண்டு கேட்டாலே அவ்வளோ பயப்படுவோம். நான் ஸ்பாய்லர் பற்றி பேசுறதுக்கு முன்னாடி டேரக்டர் கரி பார்க்கர் பற்றி பேசிடலாம். ஸோ கரி பார்க்கர் வந்து ஒரு அமெரிக்கன் ஃபிலிம் மேக்கர். அது மட்டும் இல்லாமல் இவர் வந்து ஒரு காமெடியன். இவர் எடுத்திருக்கிற ஒவ்வொரு சீனுமே வந்து ஆடியன்ஸ்க்கு அவ்வளோ ஒரு பயத்தை ஏற்பட்டுச்சு. அது மட்டும் இல்லாமல் உள்ள கேஸ்டிங்குமே வந்து வேறு மாதிரி இருந்துச்சு. Nikki? ஸோ அப்படி கேரக்டர்ஸில் ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது ஹீரோவை பற்றி தான். இதில் ஹீரோவை வந்து மைக்கேல் ஜாக்சன் அவர் தான் வந்து இதில் நடிச்சிருக்காரு. Weird how you two are dating all of a sudden. Like super dating. இவர் இந்த மூவியில் வந்து பியர் அப்படின்ற ஒரு நேமில் தான் ஆக்ட் பண்ணியிருக்காரு. இவரோட கேரக்டர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இன்னசென்ட் பாய். ஒரு இன்னசென்ட் பாய்க்கு ஒரு விஷயனால அவங்களுக்கு பிடிச்சவங்க டாக்ஸிக் கேர்ள் ஃப்ரெண்டாக மாறினா இன்னசென்ட் பாய் என்ன பண்ணுவார்? அப்படி ஒரு கான்செப்ட்ல தான் இந்த ஹீரோவோட கேரக்டர் இருக்கு. I love you! அப்படி ஒரு டாக்ஸிக் கேரக்டரில் நடித்தவங்க தான் வந்து இண்டி நாப்ரெட். இவங்களும் வந்து ஒரு அமெரிக்கன் ஆர்டிஸ்ட் தான். அது மட்டும் இல்லாமல் இவங்க நடித்த அந்த ஒவ்வொரு சீன்ஸுமே வந்து ஒரு எமோஷ்னல் சேஞ்சாக இருக்கட்டும், அவங்க கொடுத்த ஒவ்வொரு லேயருமே வந்து டிஃப்ரெண்ட்டாக இருந்தாலும் பார்க்க அப்படி சுவாரஸ்யமாக இருந்தது. அது மட்டும் இல்லை, இவங்களோட பெர்ஃபார்மன்ஸை நம்ம வந்து 2021 வந்து சூப்பர்மேன் அண்ட் லோயிஸில் கூட பார்க்கலாம். சாரா அப்படிங்கிற கேரக்டர்லையுமே வந்து இவங்க வந்து ஆக்ட் பண்ணியிருக்காங்க. இவங்களோட இந்த அப்சஷன் மூவியில் அந்த அந்த மெயினான ஒரு கான்செப்ட் என்னென்னா அந்த விஷ்வில்லோவா அதை வந்து பிரேக் பண்ணதுமே அதனால என்னென்ன ஏற்படுது அப்படிங்கிறத வந்து அந்த சேஞ்ச் இருக்குது தெரியுமா, அது அவ்வளோ அழகாக வந்து நடிச்சிருப்பாங்க. ஸோ அந்த ஹீரோவோட ஆசை வந்து ஒரு ராங்கான வேலை போயிடுது. அவர் விஷ் பண்ண ஒரு விஷயமே ஒரு ராங்கான பாத்தில் போன பிறகு அவங்களோட பிடிச்ச பொண்ணே டாக்ஸிக்காக மாறுறாங்க. எந்த அளவுக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒரு 2 நிமிஷம் கூட அவரை விட்டுட்டு அவங்களால இருக்க முடியாது. அந்த அளவுக்கு வந்து அவங்க மேலே அப்சஸ் ஆயிருப்பாங்க. இதை கான்செப்டா வச்சு தான் அந்த மூவியோட டைட்டில் வச்சிருக்காங்க. ஏன்னா ஒரு 2 செகண்ட் கூட அவங்க இவரை விட்டு இருக்கவே மாட்டாங்கன்ற கான்செப்ட்ல இருக்குது. எஸ். ஸோ அது மட்டும் இல்லை, ஒரு அப்சஷன் மூவி அப்படிங்கிறது அப்சஷனுக்கும் லவ்க்கும் என்ன டிஃப்ரென்ஸ் அப்படிங்கிறதுமே ஆடியன்ஸ் வந்து அவ்வளோ அழகாக புரிஞ்சுக்கிட்டாங்க. டேரக்டர் கரி பார்க்கருமே அதில் வந்து ஒவ்வொரு சீன்ஸையும் நம்ம பார்க்கும்போது அந்த மெயினான ஒரு கான்செப்டாக நான் சொன்ன விஷ்வில்லோ கூட அது எப்படி வந்து அந்த க்ரஷ் அவங்க வந்து உடனே ஒரு விஷ் பண்ணதும் அவங்களோட கேரக்டர் எப்படி சேஞ்ச் ஆகுது அப்படிங்கிறது வந்து அந்த லைட்டிங் ஷேடோ மூலமாகவும் வந்து சூப்பராகவே காமிச்சிருப்பாங்க. ஏன் இந்த மூவி வந்து இவ்வளோ வந்து ஃபேமஸாக போச்சு அப்படின்னா இவங்க வந்து ரொம்ப லோ பட்ஜெட்ல எடுத்த மூவி. ஆனால் இதுல ரொம்ப வந்து சினிமாட்டிக்ஸ் கிராஃபிக்ஸ் கிடையாது, எதுவுமே வந்து அவ்வளோலாம் கிடையவே கிடையாது. ஆனால் ஒரு சீன் ஆகட்டும், ஒரு கேமரா பொசிஷன் ஆகட்டும் அவ்வளோ பர்ஃபெக்டாக வச்சுருந்தாங்க. லைக் எப்படின்னா நம்ம இங்கேருந்து அந்த மூவிக்கு கமெண்ட் சொல்கிற அளவுக்கு இருந்துச்சு. தயவு செஞ்சு அதை மட்டும் பேசிடாது, தயவு செஞ்சு அந்த வார்த்தையை மட்டும் சொல்லிடாது அப்படின்ற மாதிரி நம்மளை ரொம்ப வந்து அந்த மூவி கூட கனெக்ட் பண்ணுச்சுன்னே சொல்லலாம். ஸோ அந்த மூவி அங்கே நடக்கிறதுக்கு நம்ம இங்கேருந்து ரியாக்ஷன் கொடுத்துட்டு இருந்தோம். நிறைய பேர் வந்து அந்த சீட்டை விட்டுலாம் தெரிச்சுட்டாங்க. ஏன்னா அந்த அளவுக்கு வந்து ஒரு டெரிஃபைடான ஒரு சவுண்ட் எஃபெக்ட்ஸ்ன்னு சொல்லலாம். இதில் பேசி நம்ம ஹீரோயினியோட சவுண்டு தான். ஆமாம், அது இல்லைன்னா அந்த மூவியோட அந்த ஆரரே வந்து நமக்கு ஃபீல் ஆயிருக்காது. அவங்க யூஸ் பண்ற ஒரே சவுண்ட் ஹீரோயினியோட சவுண்ட். முதல்ல எப்படி ஒரு அட்ராக்ஷனாக ஸ்டார்ட் ஆனது அப்சஷனில் முடியுது அப்படிங்கிறத அந்த ஸ்டார்டிங் டு எண்டிங் வர அவ்வளோ அழகாக காமிச்சிருப்பாங்க. ஸோ இந்த மூவியோட ஸ்டார்டிங் சீன்லேருந்து எண்டிங் சீன்ஸ் வரைக்குமே கூஸ் பம்ப்ஸ் நிறைய இருக்கும். நிறைய டைம் வந்து இது நார்மல் லவ் மூவி போல ஒரு இன்னசென்ட் பாய் வந்து லவ் சொல்ல முடியாமல் பார்த்து பயப்படுறாங்க. ரொம்ப இன்னசென்ட் பாயால் லவ் சொல்ல முடியல அப்படின்ற கான்செப்டில் கொண்டு போய் அவங்க இவங்களை லவ் பண்ண ஸ்டார்ட் பண்ணால் அது எப்படி மாறும். இவரோட விஷ் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக ஆனாலும் அதில் இருக்கிற மிஸ்டேக்ஸ் என்ன, அது டாக்ஸிக்காக மாறும்போது அந்த அப்சஷன் வந்து எப்படி சேஞ்ச் ஆகுது,
அவர் லைஃப்பை எவ்வளோ ஆரரா மாத்துது, எவ்வளோ டெரிஃபைடா மாத்துதுன்றது தான் இந்த மூவில சூப்பரா காமிச்சிருப்பாங்க. ஆமா. டைரக்டர் அனலைசஸையும் நம்ம பார்த்தோம்னா, இந்த ஸ்டோரி இந்த சப்ஜெக்ட்ட ஹேண்டில் பண்ண விதமுமே வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருந்தது. ஸோ நம்ம வந்து எப்படி ஒரு ஒரு கதை தேடி போவோமோ, அதே மாரி இதுல ஹாரருக்கு தேவையான எல்லாத்தையுமே வச்சிருந்தாங்க. ஒவ்வொரு சீன்லயுமே அவங்க காமிச்ச அந்த ஷாட்ஸ், அந்த ரிஃப்ளெக்ஷன் இது எல்லாமே வந்து ஒரு சைக்காலஜிக்கல் மூவிக்கு ரொம்ப தேவையான ஒண்ணு. அதையுமே வந்து அழகா கொண்டு வந்திருந்தாங்க. அண்ட் தென் மெயினா இதுல என்ன பார்த்தோம் அப்படின்னா வந்துட்டு, ஸோ அந்த சீன்ஸ்ல அப்படி வந்து அந்த விஷை வந்து உடைக்கணும். அண்ட் இந்த மூவியோட செகண்ட் ஆஃப் பார்த்தீங்கன்னா அப்படியே வந்து டோட்டலா சேஞ்ச் ஆயிருக்கும். நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணது என்ன நடக்கும் அப்படின்னு தான் நம்ம யோசிச்சுட்டு இருப்போமே தவிர, அந்த பையன் லாஸ்ட் என்ன ஆகுறான் அப்படிங்கிற நான் இப்போ நான் சொல்லிட்டேன்னா அது வந்து உங்களுக்கு ஸ்பாயிலர் தான். இப்போவுமே வந்து தேட்டர்ல போய் ஓடிட்டு தான் இருக்குல்ல. ஸோ ஒரு ஸ்மால் பட்ஜெட் மூவி இப்போ இவ்வளோ பெருசாக போயிட்டுருக்கு. அது மட்டும் இல்லாமல் இது வந்து ஃபர்ஸ்ட் ஒரு ஃபிலிம் ஃபெஸ்டிவலுக்காக 2015 வந்து எடுக்கப்பட்ட மூவி தான். இப்போ வந்து வேர்ல்டு வைடாக ரிலீஸ் ஆயிருக்கு. ஸோ டேரக்டரோட ஃபர்ஸ்ட் மூவின்னு பார்த்தா இல்லை, இவர் ஏகப்பட்ட அட்டெம்ப்ட் பண்ணியிருக்காரு. ஆனால் இது வந்து அவருடைய ஃபர்ஸ்ட் சைக்காலஜிக்கல் மூவி அப்படின்னே சொல்லலாம் இல்லை. ஸோ இந்த மூவியோட கதையை வந்து நான் ரொம்ப ஷார்ட்டாகவே சொல்கிறேன். ஸோ ஒரு பையன் வந்து ஒரு பொண்ணை லவ் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்க கூட ஒர்க் பண்ற ஒரு ஒர்க்கர் அவங்கள வந்து லவ் பண்ணிட்டு இருக்காங்க. குரூப் ஆஃப் 4 மெம்பர்ஸ். ஸோ அப்படி அந்த 4 மெம்பர்ஸ்ல ஒரு கேர்ள் தான் இவங்க லவ் பண்ற நிக். அவங்கள லவ் பண்ண ஸ்டார்ட் பண்ண பிறகு அவங்க கிட்ட சொல்ல முடியாம அவர் நிறைய டைம் வந்து ரொம்ப வந்து சஃபர் ஆகுறாரு. அவரால் சொல்ல முடியல அவர் லவ். ஸோ அவங்க ஃப்ரெண்டு கிட்ட பேசி அவர் வந்து இந்த மாதிரி ட்ரை பண்ணி அவரை சொல்ல ட்ரை பண்ணும் போதும் ஸோ அவரால் சொல்ல முடியல. இந்த டைம் கிடைக்குது, அவருக்கு ஒரு வாட்டி அவருக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்குது சொல்ல போகலாம் அப்படின்ற போது அவரால் அது சொல்ல முடியாமல் போயிடுது. ஸோ அப்படி இருக்கும்போது அவருக்கு ஒரு மாதிரி பாசிட்டிவ் எனர்ஜி வேணுன்ற மாதிரி அவர் ஒரு ஷாப்குள்ளே போகிறாரு. அவர் ஒரு செயின் வாங்கலான்னு சொல்லி பார்க்கும்போது அது நிக்குக்கு பிடிக்காதுன்ற மாதிரி அவருக்கு தோணுன உடனே அவர் வந்து அந்த இடத்த விட்டு போயிடலாம் அப்படின்னு நினைக்கும் போது தான் ஸோ அந்த விஷ் வில்லோவை பார்க்குறாரு. அவர் எதுவுமே தாட் பண்ணாமல் சரி 1 விஷ் வில்லோ அப்படின்னு போட்டதுனால விஷ் பண்ணலான்ற மாதிரி யோசிச்சு அதை மட்டும் பில் பண்ணி எடுத்துகிட்டு போயிடுறாரு. ஆனால் அதில் வார்னிங்ஸும் இருக்குது. ஸோ அந்த ஓனரும் வந்து இது நிறைய வந்து கம்ப்ளைண்ட்ஸ் வந்துருச்சு அப்படின்ற மாதிரிலாம் சொல்லும்போது அவர் கொஞ்சம் பயப்படுறாரு. இருந்தாலும் அவர் அதை வாங்கிட்டு வந்துடுறாரு. ஸோ அந்த சீனுக்கு அப்புறம் தான் அவர் ஹீரோயினை ட்ரா பண்ணும்போது இந்த மாதிரி அவங்களே கேட்பாங்க என்னை வந்து லவ் பண்ணுறியான்னு கேட்கும்போது அவர் வந்து இல்லை அப்படின்ற மாதிரி பயத்தில் சொல்லிடுவார். நெக்ஸ்ட் செகண்டே வந்து அவர் ஏன் நம்ம இப்படி சொன்னோன்றதை நினச்சிட்டு அந்த வில்லுஷரை பிரேக் பண்ணுவார் ஒன்று சொல்லி. அதுதான் வந்து அவ என்ன மட்டும்தான் லவ் பண்ணணும் அப்படின்றத சொல்லி அதை பிரேக் பண்ணுறாரு. ஸோ இப்படி அவர் ஸ்டார்ட் பண்ண அந்த விஷயம் தான் அந்த பொண்ணை வந்து டாக்ஸிக்காக மாற்றிடும். ஸோ அந்த பொண்ணு வந்து அவர் மேலேயே அப்சஸ் ஆக ஆரம்பிச்சிருவா. அப்சஸ் ஆகி அவர் வந்து ஒரு 2 மினிட்ஸ் கூட அந்த பொண்ணு வந்து அவளை விட்டுட்டு இருக்க முடியாத நிலைமையில வந்து இருப்பா. அவளே வந்து அவளை அறியாம வந்து ரொம்பவே ஃபோர்ஸ் பண்ணுவா. அவளோட கன்சென்ட்டா இருக்கட்டும். ஸோ அவங்க வந்து எங்க போகணும் எங்க வரணும் அப்படிங்கறத கூட வந்து வந்து அவ தான் முடிவு பண்ணுங்கிற அளவுக்கு அந்த அளவுக்கு அந்த பிஜிஎமும் சரி, அவங்க கத்துறதும் சரி, அழுறதும் சரி, அந்த எமோஷன்ஸுமே வந்து ஒவ்வொரு இதையுமே வந்து சூப்பரா காமிச்சிருப்பாங்க. ஏன்னா அவளோட ரியல் கேரக்டர்ல வந்து அவனை வந்து ஒரு தம்பியா தான் பார்த்திருப்பாங்க. ஆனா அவன் விஷ் பண்ணதுனால அது அப்படியே சேஞ்ச் ஆகி அவனை லவ் பண்ற ஒரு பைத்தியம் மாதிரி லவ் பண்ற ஒரு பொண்ணா வந்து சேஞ்ச் ஆயிருப்பாங்க. ஸோ அதனாலேயே இவங்க தூங்கும்போது அவங்களோட ரியல் கேரக்டர் வந்து அவர்கிட்ட வந்து பேசும். என்னை கொன்னுடு என்னால் முடியலன்ற மாதிரி அவங்க கிட்ட பேசும். ஸோ ரொம்ப அழகாக காட்டியிருப்பாங்க. அவங்களுக்குள்ள இன்னும் அந்த ரியாலிட்டி இருந்துட்டு தான் இருக்கு. ஸோ அந்த விஷயம் தான் வந்து அவங்களை இப்படி சேஞ்ச் பண்ணிடுச்சுன்றத அந்த பாயிண்ட்ல வந்து நம்ம காமிச்சிருப்பாங்க. இதுல ஒரு யூனிக் கான்செப்ட் என்னன்னா, எப்பவுமே ஒரு நார்மலான ஒரு ஹாரர் மூவியா இல்லாம இது ஒரு ரிலேஷன்ஷிப் ஹாரர் மூவி அப்படின்னு சொல்லலாம். லவ் ஃபோர்ஸ் பண்றதுனால உங்களுக்கு என்ன கான்சிக்வன்சஸ் இருக்கு அப்படிங்கறத தான் வந்து இதுல ஓப்பனா தெளிவா வந்து காமிச்சிருப்பாங்க இல்ல. லவ்வுக்கு ஒரு லிமிட் இருக்கு. அது மீறி அது வந்து அப்சஸ் ஆகும்போது அந்த எந்த அளவுக்கு டாக்ஸிக்கா மாறுது அப்படின்றதான் இந்த மூவியோட கோர் கான்செப்டாவே வச்சிருக்காங்க. எஸ், அவங்க யூஸ் பண்ண லைட்டிங்குமே சரி, அவங்க ஒவ்வொரு ஷார்ட்ஸுமே வந்து ரொம்ப சிம்பிளா எடுத்திருந்தாலும் அவங்களோட அந்த சைலன்ஸ் கூட வந்து நம்மள அவ்வளோ நெக்ஸ்ட் என்ன நடக்க போகுது அப்படிங்கறத அந்த பயத்தோட நம்மள வச்சிருந்தாங்க இல்ல. அது மட்டும் இல்ல, இதோட ஸ்டோரியோட எண்ட் என்ன அப்படிங்கிறத நீங்கள் மூவி போய் பாருங்க, அப்போதான் உங்களுக்கு தெரியும். ஏன்னா நாங்கள் சொல்லி இவ்வளோ ஸ்டோரி சொல்லிட்டோம். ஸோ ஃபைனல் சீன் தான் அங்கே மெயினே. ஸோ நீங்கள் அதை மூவி போய் பாருங்க. இந்த மூவியோட டைட்டில் பார்க்கும்போது அப்சஷன், ஒரு லவ் ஸ்டோரி வந்து டாக்ஸிக்காக மாறிச்சுன்னா எப்படி இருக்கும் அப்படின்ற மாதிரி தான் உங்களுக்கு தோணும். ஆனால் அந்த மூவியை நீங்கள் போய் பார்க்கும்போது தான் தெரியும் அது ஒரு ஹாரர் ஃபிலிம் ரேஞ்சுக்கு வந்து இருக்குது. இட்ஸ் நாட் அபவுட் நார்மலாக ஒரு லவ் ரிலேஷன்ஷிப் டாக்ஸிக்காக
அப்படி இருக்காது. ஒரு ஹாரர் ஃபிலிமோட ஃபீல் வந்து நமக்கு கொடுக்கும். பயத்துல வந்து நடுங்கலான்னு சொல்லலாம். ஸோ அந்த அளவுக்கு சவுண்ட் எஃபெக்ட்ஸ்ல சூப்பரா பண்ணியிருக்காங்க. நம்ம எல்லாருமே எக்ஸ்பெக்ட் பண்ணுவோம். அந்த கேர்ள் ஃப்ரெண்ட் கிட்ட அந்த 3 வேர்ட்ஸ் மட்டும் அந்த மேஜிக் வேர்ட்ஸ சொல்லிட்டீங்கன்னா, இது என்ன நடக்க போகுது அப்படின்ட்டு. ஆனா அது சொல்லும்போது, அவங்க எப்படி அவங்களோட பிஹேவியரே மொத்தமா சேஞ்ச் ஆகும்போது என்ன நடக்குது? அந்த கான்சிக்வென்ஸஸையுமே வந்து நல்லா அழகாவே காமிச்சிருப்பாங்க. ஸோ இப்போ வரைக்கும் வந்து அது தியேட்டர்ல இருக்கு. மறக்காம போய் பார்க்காதவங்க பாருங்க. எஸ், நாங்களும் வந்து நேத்து தான் போயிட்டு பார்த்துட்டு வந்தோம். சைக்காலஜி வேல நீங்க ஸ்ட்ராங்கா இருந்தீங்கன்னா கண்டிப்பா போய் பார்க்கலாம். ஏன்னா கொஞ்சம் மென்டலா வந்து டிஸ்டர்பிங்கா இருந்த மாதிரி இருந்துச்சு. ஓகே. பார்த்துட்டீங்கன்னா, உங்க ஃபேவரைட் சீன் என்ன அப்படிங்கிறத கீழ கமெண்ட் பண்ணுங்க. திஸ் இஸ் விஜே நித்யஸ்ரீ சைனிங் ஆஃப். விஜய் ரம்யா. மறக்காம மெஸ்மரைஸ் ப்ரொடக்ஷன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பாய்.